நான் புக் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி செமி ஸ்லீப்பர் பஸ்ஸு. சிங்கப்பூர் டு மலேசியா ஜேர்னி வந்து எப்போவுமே ஃப்ளைட்டை விட பஸ்ஸு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சீப்பஸ்ட் ஆப்ஷனுங்க. லைட்டாக பிஸியாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம். இங்கே சாப்பிட போகிறது வந்து நெல்லைன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே பக்கத்தில் கேமரா பார்க்க வைக்கப்பட்டுட்டு இருக்கார்ல அவர் தான் என் மேனேஜரு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, என் பேர் வசந்த். நான் ஒரு 1 இயராக சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிருக்கேன். இப்போ ரீசெண்டாக நம்ம ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தோம். ஸோ ஆஸ்திரேலியா சீரிஸ் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் இப்போது எங்கே போகிறோன்னா, இன்றைக்கி மலேசியா போகிறேன். மலேசியாவில் நம்ம இன்றைக்கி பஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ பஸ்ஸு வந்து இங்கேருந்து மார்னிங் 9:30 எடுப்பாங்க சிங்கப்பூர்லேருந்து. சிங்கப்பூரில் 9:30 எடுத்து கேஎலுக்கு 3:30 ரீச் பண்ணுவாங்களாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் புக் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி செமி ஸ்லீப்பர் பஸ்ஸு. இந்த பஸ் வந்து நான் ரெட் பஸ் ஆப்பில் தான் அங்கே புக் பண்ணேன், சிங்கப்பூர் டு மலேசியா. ஸோ ரெட் பஸ் ஆப்பில் வந்து சிங்கப்பூர் டு மலேசியா லொக்கேஷன் வந்து சிங்கப்பூர்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இங்கே இருக்கிற பஸ்ஸெலாம் காட்டும். சிங்கப்பூர் டு கோலாலம்பூர் டிஸ்டன்ஸ் வந்து மொத்தம் 359 கிலோமீட்டர்ஸ் வரும். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 to 6 hours ஆகும். வந்து விண்டோ சைடு சிங்கிள் சீட் தான் புக் பண்ணியிருந்தேன் மேலே. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது சீட்டிங்லாம். பாருங்க நம்ம பஸ் நிற்குது. ஸோ இதான் நம்ம வந்திருக்க ஃபஸ்ட்டு ஸ்டாப். இது வந்து நம்ம கேஎல் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இடத்துல சாப்பாடு நிப்பாட்டியிருக்காங்க. செம்ம க்ரௌடு. இன்றைக்கி சைனீஸ் நியூ இயர் லீவுனால போய் செம்ம கூட்டம். சாப்பிட்றதுக்கு ஸ்வீட் கார்னும் கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டேன். இங்கே வேறு எதுவும் பெருசாக சாப்பிட்றதுக்கு ஃபுட் ஐட்டம் மாதிரி எதுவும் இல்லை. மோஸ்ட்டாக எல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் இருக்குது. அதுவும் மோஸ்ட்லி அது ரெடிமேட் ஐட்டம்ஸ் தான். நம்ம பஸ் ரெடியாக இருக்குது. டிரைவர் வந்துட்டார்னு நினைக்கிறேன். கிளம்பி பஸ்க்குள்ளே போயிடலாம். நம்ம கேஎல் போகிறதுக்கு பாதி வழியில் இருக்குங்க. மலாக்கா கிட்டே இருக்கும். ஸோ மலாக்கா தாண்டினதுக்கப்புறம் கேஎல். ஸோ இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 5 தூரம் போக வேண்டியது இருக்குது. இங்கேருந்து ஒரு 2 hours ஆகும். இப்போ தான் நம்ம ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடித்தோம். ஸோ போகிற வழியெல்லாம் பாருங்கள் இப்படி தான் இருக்குது. டிக்கெட் ப்ரைஸஸ் வந்து $25 $50 வரைக்கும் உங்களுக்கு பஸ்ஸு கிடைக்கும். இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா சைனீஸ் நியூ இயர் டைம்ன்றனால கொஞ்சம் காஸ்ட்லி. ஒரு $40 ஆச்சு எனக்கு. இந்தியன்ஸ்க்கு கரண்ட்லி இப்போது மலேசியாவில் வந்து விசா ஃப்ரீ ஃபஸ்ட்டு 30 daysக்கு. அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா விசா எடுக்கணும். பட் ஆனால் ஃபஸ்ட்டு 30 நான் ஒரு நாள் தான் ஒரு 3 days தான் போகிறேன்றதுனால நான் விசா எடுக்கலை. ஸோ டேரெக்டாக போயிடலாம். இந்த பஸ் ரைடில் போகும்போது நீங்கள் எப்படி இமிக்ரேஷன் க்ராஸ் பண்ணுவீங்களா, ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் இமிக்ரேஷன் வரும். உங்கள் பாஸ்போர்ட் விசாவை இறங்கி போயிட்டு காட்டிட்டு நீங்கள் திருப்பி வந்து அந்த பக்கம் பஸ் வந்துடும். பஸ்ஸில் ஏறிக்கலாம். அப்போ வந்து லக்கேஜ் எடுத்து அவ்வளோ அவசியம் இல்லை. சிங்கப்பூர் இமிக்ரேஷன் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் மலேசியா இமிக்ரேஷன் வரும். அப்போது மலேசியா இமிக்ரேஷன் வரப்போ நீங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு தான் இறங்கணும். அப்போ வந்து உங்கள் லக்கேஜ்லாம் செக் பண்ணுவாங்க. நம்மளாம் ஃப்ளைட்டில் எப்படி செக் பண்ணுவாங்க அதே மாதிரி தான். அந்த செக்கிங் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி பஸ் அந்த பக்கம் வந்துடும். நீங்கள் அந்த பக்கம் ஏறி போயிடணும். The next day. சிங்கப்பூர் டு மலேசியா ஜேர்னி வந்து எப்போவுமே ஃப்ளைட்டை விட பஸ்ஸு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சீப்பஸ்ட் ஆப்ஷனுங்க. ஸோ நான் மலேசியாவில் வந்து என்னோடய ஆஃபீஸ் கொலீக்ஸ் இருக்காங்க. அவங்க வீட்டில் இருந்து தங்க போகிறேன். அதனால் நான் ஹோட்டல் ரூம், ஏர்பிஎன்பி அதெல்லாம் எதுவும் புக் பண்ணல. மலேசியாவில் ஃபஸ்ட் டே பிளான் என்னென்னா ஜென்டிங் போகலான்னு பிளானில் இருக்கோம். ஸோ அதெல்லாம் கீழே எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, கேப்லாம் புக் பண்ணிவிட்டு. ஸோ நான் வந்து உங்களுக்கு இப்போ ஜென்டிங் போகிற வீடியோ காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். லைட்டாக பிஸியாக தான் இருக்குது நண்பர்களே. ஓடி போயிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம். இங்கே சாப்பிட போகிறது வந்து நெல்லைன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ இந்த ஹோட்டல் வந்து கொஞ்சம் ரீசெண்டாக திறந்தது அந்த மலேசியாவில். இங்கே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க எல்லோரும்.
ஸோ வாங்க போய் சாப்பிடுவோம். அங்கே பக்கத்தில் கேமரா பார்க்க வைக்கப்பட்டுட்டு இருக்கார்ல அவர் தான் என் மேனேஜரு. அவங்க நான் அப்புறம் என் கொலீக்ஸ் ஒரு 2 பேர், அப்புறம் ஆஸ்திரேலியாவில் இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்கான். ஸோ இங்கே நான் ஒரு 5 பேர் சேர்ந்து தான் இப்போது ஜெண்டிங் போக போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். ஸோ பிரியாணி, சிக்கன் லெக் பீஸ் ரோஸ்ட்டு, அதுக்கப்புறம் 2-3 வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் மொத்தமாக ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ ஒரு செம பிடி தான் இன்றைக்கி. ஸோ 4 பேர் சாப்பிட்டதுக்கு டோட்டலாக 164 ரிங்கட்ஸ் வந்துச்சுங்க, மலேசியன் ரிங்கட்ஸு. கீழே கன்வர்ஷன் போடுறேன், நீங்கள் பாருங்கள். சிக்கன் லெக் ரோஸ்ட்டு, அப்புறம் வெண்டைக்காய் ஃப்ரை, ஜிகர்தண்டா, நன்னாரி சர்பத், பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டுமே கொஞ்சம் ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான், ரொம்ப காஸ்ட்லி கிடையாது.